உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் நமது ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார். அதில் அவருக்குள்ளா வேர் பண்ணியிருந்தாரு, திருநீர் வச்சிருந்தாரு, மத அடையாளங்கள்லாம் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வரணும்னு சொன்னவர் திருநீர் எப்படி வைக்கலாம்? நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது குல்லா போட்டுக்க மாட்டேன்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இன்றைக்கி எப்படி போட்டுக்கிட்டார்? இப்படி பல விமர்சனங்கள் வருது. அதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம சொன்ன மாதிரி அண்ணன் நேற்று நமது ஐயா திரு அப்துல் கலாம் அவரின் நினைவு தினத்தில் அவங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து கலந்துக்கிட்டதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இக்னைட் 2026 கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை நிறைய தலைவர்கள் மேடையில் இருந்தவங்க கொடுத்தாங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போது விமர்சனம் என்னென்னா, அந்த மரியாதை செலுத்தும் போது அந்த அனுசரிப்பு நடக்கிற டைமில் சுற்றி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஐயாவோட ரிலேட்டிவ்ஸ் உட்காந்துருக்காங்க. நம்மளோட அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் உட்காந்துருக்கார். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாருமே தலையில் அவங்களுடைய சம்பிரதாயப்படி முறைப்படி குல்லா அணிஞ்சிருந்தாங்க. நம்ம அண்ணன் மாத்திரம் ஓப்பன் கேப் இல்லாமல் இருந்தார். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு ஐயா கூப்பிட்டு அண்ணங்கிட்ட சொல்கிறார், தலையில் ஏதாவது போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறார். டக்குன்னு இவர் தன்னோட கர்ச்சிஃபை எடுத்து அந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறார் ஹெட்டை. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த பெரியவர் ஐயா நம்ம அண்ணங்கிட்ட சொல்கிறார். ஸோ இங்கே என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணணும்னா, அவங்க வற்புறுத்தலை, இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குதுன்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லும்போது அதை ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க சொன்னது இமீடியேட்டாக கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அவர் இந்த கர்ச்சீஃபை அப்படி கட்டிக்கிட்டார். முன்னாடியே ப்ரீ பிளான்டாக குள்ளாலாம் போட்டுட்டு அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவுமே இட்ஸ் அப் டு தெம், ரைட்? நம்ம அதையுமே குறை சொல்ல முடியாது. எந்த ப்ரீ பிளானும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அண்ணன் அதை கட்டிக்கிட்டார். சரி, முன்னாடி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? குல்லா வேர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏன் வேர் பண்ணீங்க அப்படின்னா, எகெயின் வி ஆர் சேயிங், அண்ணன் குல்லா போட்டுக்கல, கர்ச்சீஃபை தான் எடுத்து கட்டியிருந்தார். அதுவும் அவங்க சொன்னதுனால அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை போட்டுக்கிட்டார் அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும். இதுக்கு பேர் மத நல்லிணக்கம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்து நடந்த அந்த இக்னைட் 2026 அண்ணன் பேசும்போது ஒரு கிஃப்ட், அவங்க வீட்டிலேருந்து கொடுத்த கிஃப்டை எடுத்து காமிச்சார். அப்துல் கலாம் ஐயாவோட குடும்பத்தார் அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்டை காமிச்சு அண்ணன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், இதில் மயிலும் சேவலும் முருகனுக்கே உரித்தான சக்தி வேலும் இருக்குது. இது மூணுமே முருகரோட இது இல்லையா? ஸோ அதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க இவர் இந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. இவர் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி இஸ்லாமிய சம்பிரதாயத்தில் கலந்துக்கும் போது அவங்க முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பரஸ்பரம் ஒரு மத நல்லிணக்கத்துக்கான அடையாளம் இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட நம்பிக்கையை மதிக்கணும், அதை தானே அது காமிக்குது. நம்ம அண்ணன் திருநீர் வச்சுக்கிட்டு இருந்தார், அதை அழைச்சிக்கிட்டு போகலை. அண்ட் தென் அவங்க நமாஸ் பண்ணும்போது கூட கை ரெண்டையும் கூப்பி நாம் எப்படி கும்பிடுவோமோ அப்படி தான் அண்ணன் கும்பிட்டாரு. இதை புரிஞ்சிக்க முடியும்ல, இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் எல்லாராலையும். ஸோ இங்கே எதுவுமே ட்ராமா கிடையாது, எந்த அஜெண்டாவும் கிடையாது. ஒரு பியோர் ஹார்ட்டோட, ஒரு நல்ல சிந்தனையோட, மத நல்லிணக்கத்தை பேணணுங்கிற ஒற்றை நோக்கத்தோட இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு களங்கம் கற்பிக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஃபேரான விமர்சனம்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னொன்னையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வீணை வாசிக்கிற ஹேபிட் இருக்கிறவர், பகவத்கீதையை படிக்க தெரிஞ்சவர், படிச்சிருக்கிறவர். அண்ட் நம்மளோட கோயில்களுக்கெல்லாம் வரும்போது ஜென்ரலி முஸ்லீம்ஸ் அவங்களோட மரபுப்படி நெத்தியில் பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம ஐயா அப்துல் கலாம் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி திருநீர் ஏதாவது கொடுத்தாங்க, விபூதியோ இல்லை குங்குமமோ கொடுத்தாங்கன்னா அது இட்டுப்பார்.
விச் மீன்ஸ் அவர் கொடுக்குறார், நமக்கு அந்த மரியாதையை கொடுக்குறார், அந்த நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்குறார். அது தானே நம்ம அண்ணனும் திருப்பி செய்கிறார். ஸோ இது பார்க்க அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரும் இப்படி தான் ஃபாலோ பண்ணும், இது நல்ல தலைவனுக்கான பண்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் தென் இந்த கொஸ்டின் அது ரொம்ப 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 ஃபன்னியாக தான் இருக்குது, அப்படி தான் நான் சொல்லுவேன். திருநீர் வச்சுட்டு வராரே, உங்கள் அண்ணன் தான் வந்து மதத்தை வீட்லேயே வச்சு பூட்டிட்டு வரவராச்சே, திருநீர் ஏன் இட்டுட்டு வரார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். இப்போது ஒரு கிறிஸ்டின் இருக்காருன்னா அவர் சிலுவை போட்டுட்டு வருவார். ஒரு முஸ்லீம் பொண்ணுங்க இருக்காங்கன்னா அந்த கருப்பு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வருவாங்க. இது எல்லாமே மாற்ற முயற்சி பண்ணலை. உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் ஒருபோதும் இழக்க தேவையில்லை. ஆனால் வெளியில் வரும்போது மதம் சார்ந்த, சாதி சார்ந்த சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் சமூகத்தில் மனிதனை மனிதனாய் மதிக்கிற பண்போட, சமூக அக்கறையோட முன்னுக்கு வந்து களத்தில் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் அண்ணன் சொல்லியிருந்தார். நான் விபூதியே இட்டுக்க மாட்டேன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. ஸோ திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நான் முன்பே சொன்னது போல் சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து எல்லோருக்கும் பொதுவான தலைவர். அவரை ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு அடைச்சிடலாம் அப்படின்ற முயற்சிகளெல்லாம் தோற்றுத்தான் போகும். அவர் வந்து மனித நேயர், மனிதனை மனிதனாய் மதிக்கக்கூடிய உன்னதமான தலைவர் அவர். ஸோ அவர் வழியில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.